மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் மிகவும் ஏற்றமான காலமுங்க. இந்த மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய பொன்னான காலம். பொன்னன்னு சொல்கிறோம், நம்ம ப்ரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு மாறுறாரு. உங்களுக்கு பெரிய காலகட்டம், மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா தொழிலில் கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக அதீதமான நற்பலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம். புதுசாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னு கடன் கொடுத்து உங்களை போய் படிக்க வைக்கிறதுக்கு நிச்சயமாக அனுப்பக்கூடிய பாக்கியம் வந்தே தீரும். இந்த வருஷம் பார்த்தீங்களேனால் இந்த குரு பெயர்ச்சி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடுகள் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து ஒரு பொன்னான காலமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது. ஐயா, இப்போது நான் நல்ல பலன்கள் மேஷராசிக்குன்றது சொல்லிட்டேன். இப்போது இந்த மேஷராசிக்காரர்கள் எந்தெந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை பற்றி மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ மேஷராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார். செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் பார்த்தோம்னாக்க இந்த மேஷராசிக்காரங்களுக்கு 11ல் சனி இருக்கிறாரு. அதனால் அபரிமிதமான கடன் வாங்கக்கூடிய எண்ணங்களை கொண்டு விடுவார். ஆனால் கடன் வாங்காமல் தொழிலை எப்படி பண்ணணும் அப்படின்றது இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த புத்திரர்களுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு மேஷராசிக்கு குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால புத்திரஸ்தானம் வலுப்பெறுது. என்ன மேஷராசிக்கு 5ல் கேது, தனித்து விடப்பட்ட கேது இருக்கிறாருன்னு பயம் இருக்கும். ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. வம்ச விருத்திகளில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு இந்த கர்ப்ப சிதைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால. ஆனாலும் குருவை சரணாகதி அடைஞ்சோம்னாக்க இந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெற்று சந்தான பாக்கியம், பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு ட்ரிப்பு கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டாலும் அடுத்த ட்ரிப்பு செட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனை பிரகஸ்பதியான குரு பார்க்கிறார். இவர் தேவகுரு, இவர் அசுரகுரு. அதனால் அந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும், கடைசி நேரத்தில் அது மறுதளிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கூடியவங்களுக்கும் இந்த சுக்கிரன் தொடர்புடைய உணவு தொழில்கள், அதாவது ஹோட்டல் தொழில்கள், எலக்ட்ரானிக்ஸு, கம்யூனிகேஷன் துறைகளும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா தேவகுருவும் அசுரகுருவும் விசேஷ பார்வை பார்க்கும்போது அதை ஒரு சில ஜோதிட சாஸ்திரம் சொல்றது கிரக யுத்தம்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அந்த கிரக யுத்தம் வரும்போது நம்பி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சம்பத்து? ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்களேனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மொத்தமே ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களில், அதாவது குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பார்வை இருக்கிறதுனால அந்த காலகட்டங்கள், ஏன்னா இது மாத கிரகம்ன்றதுனால அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர 3ஆம் இடத்துல போய் குரு போய் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள், அதாவது முயற்சிகள் கொஞ்சம் ஓவராக எடுத்து அதில் சின்ன பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களா, ஏன்னா இந்த குரு பயிற்சி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த காலகட்டங்களில், கடந்த காலகட்டங்களில் ஜென்ம குருவாக இருந்தார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம்? ஜென்ம குரு வனத்திலே. என்ன ராமன் வனத்துக்கு போனது அது அந்த காலகட்டங்கள். இப்போ இருக்கிற இடத்த விட்டு பதவி உயர்வு எல்லாம் கிடச்சிருச்சு. போய் செட்டில் டவுன் ஆகுவீங்களா அப்படின்றதான் இந்த குரு பெயர்ச்சி. அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வரார். யாரோட வீட்டில் வராரு? புதனோட வீட்டில் வராரு. புதன் கல்விக்காரகன், ஞானக்காரகன், அதாவது படிப்புக்கு அதிபதி. அப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல குரு வந்ததுனால கடந்த காலகட்டங்களில் திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த திருமணத்துக்கு உண்டான தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக விலகக்கூடிய காலகட்டங்கள். அது என்ன சாமி, 10ல் சனி பகவான் இருக்காரு, ராகு வேற இருக்காரு, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். இப்போ 2 பாவகிரகங்கள் அங்கே சேர்ந்துருக்கிறாரு. அப்போ உத்தியோகத்தில் இடமாற்றியாச்சு, இடமாற்றின இடத்துல செட்டில் டவுன் ஆயாச்சு.
குரு நின்ற இடத்தை முன்னேற்றுவார், குரு நின்ற இடத்தை பலப்படுத்துவார், நின்ற இடத்தை பலப்படுத்துவார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பலப்படுத்துவார். நீங்கள் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள். வாக்குஸ்தானம் அப்படின்றது வாக்குஸ்தானத்திலே தனித்து நிற்கிற அந்தணன், அதுவும் குரு. நீங்கள் நல்ல காரியம் செஞ்சீங்க, நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உடனடியாக கைமேல் படம் கிடக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது தனம். தனத்துக்கு அதிபதியே குரு, அவரே தனஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. அப்போ தனத்துக்கு அப்படியே பைப்பை திறந்தால் எண்ணெய் கொட்டுற மாதிரி பணம் கொட்டக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அப்போ ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. அப்போ பாக்கியெல்லாம் எப்படி இருக்கு பார்ப்போமா? அவர் பார்க்குறாருல, விசேஷ பார்வை, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, அந்த நின்ற இடத்தை வலுப்படுத்திட்டாரு. அப்போ 5ஆம் இடத்தை எப்படி வலுப்படுத்துவார், 7ஆம் இடத்தை எப்படி வலுப்படுத்துவார், 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார்னு சொல்றீங்களா? ஐயா அருமையாக சொன்னீங்க. அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையே உட்காந்துருக்கார். அது அருமையாக சொன்னீங்க. அதாவது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, ஒரே வார்த்தையில் சொன்னீங்க. எண்ணெயை கொட்டுற மாதிரி பிசுறு இல்லாமல் கொட்டிகிட்டே இருக்கும் அப்படி சொன்னீங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, குரு அவருடைய 7ஆம் பார்வையில் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய செலாவணி உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது திடீர் ஜாக்பாட் அடிக்கிறது, மறைந்த இடத்துல இருந்து பொருள் வர்றது, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அதை குருவே பார்க்குறாரு, அதுவும் தன்னுடைய வீடே. ரிஷபராசிக்காரர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கலைத்துறையில் இருக்கிறவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, கலைத்துறை, அதை தவிர இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, பால் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் ராஜயோகம் வரும். தடான்னு பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குருவினுடைய பார்வை சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் விழுறது பெரிய விசேஷம். அதனால ஜோதிஷ சாஸ்திரத்துல நம்ம 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்றோம், மறைஞ்சு வாழ்ற ஸ்தானம் அப்படின்றோம். அந்த இடத்துல குரு பார்க்கறதுனால எப்படி? ஆனால் தனகாரகன் தனஸ்தானத்துல போய் உட்காந்துட்டு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைந்த இடத்திலிருந்து அதீதமான பொருட்கள் வரும். அதாவது நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சி ஆரம்பிப்பீங்க, அது பெரிய அளவுக்கு பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்பும் பெரிய அளவுக்கு முதலீடுகளும் உங்களுக்கு வரும். வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணால் இது நல்லா இருக்கும், அது ரொம்ப நல்லபடியாக வரும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், கம்யூனிகேஷன் சைடில், ஏரோநாட்டிக் சைடில், இதிலெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதோட இந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, சின்ன திரை, பெரிய திரை, சின்ன திரை நட்சத்திரங்கள், அதாவது இந்த ஹீரோயின்ஸ், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக அக்ரிமெண்ட் சைன் ஆகும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புது அக்ரிமெண்ட் சைன் ஆகும். 10ஆம் இடத்தையும் பார்க்குறாருல ஐயா. ஆமாம், அதனால் பேச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல நளினம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம்னு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்திலேயே போய் குரு உட்கார்றதுனால பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். அதை தவிர உங்களுடைய பேச்சில் மூலியமாக உங்களுக்கு அதீதமான பணம் வரும், லாபம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதியே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. அதனால் பணம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலேருந்தும் வரும், நினைக்க முடியாத லாபங்கள் வரும். தொழில் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 5ஆம் பார்வையில் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு. இந்த 6ஆம் பார்வையில் பார்க்குறதுனால புதுசாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு புதுசாக ஒரு வேலை, இவ்வளோ நாளாக வேலைக்கு பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கும். இடம் விட்டு இடம் மாறி போகக்கூடிய பாக்கியம் வரும். அதை தவிர வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ப்ரமோஷன் மூலியமாக அதிக பொருளாதாரம் வரக்கூடிய வாய்ப்பு, பண வரவிற்கு பஞ்சமில்லாத இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய காலகட்டம். இதற்கு மேலே புதுசாக கடன் வாங்குவீங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டு கடன் வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்கன்னா, கடன் உங்களுடைய வியாபாரத்தை இன்னும் அதிகமாக பெருக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக கடன் கேட்டுகிட்டே இருப்பீங்க, அதில் தடை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய கடன், அதுவும் சுப கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஐயா, நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு குருவும் சனியும் பார்க்கறதுனால சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஏதாவது முன்னேற்றம்? அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய பொருளாதாரம் சீரடையும், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், சட்டங்கள் கடுமையாக்கப்படும், சட்ட ஒழுங்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். பணம், அதாவது ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னு சொல்லக்கூடிய பண வருமானங்கள், பணம் செலவழிப்பு, இது எல்லாமே சரியாக வகுக்கப்படும். இதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, ஏன்னால் 9ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் பார்வையாக குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதில் சனியும் ராகுவும் 2 பேரும் இருக்காங்க.
குரு சண்டாள யோகம்னு சொல்லக்கூடியது. குரு சனியும் ராகுவையும் பார்க்கறதுனால. ஆனால் சனியும் ராகும் அதீத சுகமாகிடுறாங்க. 10ஆம் இடம் வந்து ரொம்ப ஏற்றமாக போகிறது. இப்போ இந்த 10ஆம் இடம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? 10ஆம் இடத்துல வந்து குரு பார்வைப்பட்டு சனியும் ராகும் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? முதல்ல 6ஆம் இடத்தை வந்து பார்க்கிறார். அப்போது உத்தியோகத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உத்தியோகத்துக்கு தொழிலுக்கும் சம்பந்தம் வருது. அப்போ 6ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கடன் வாங்கி தொழில் பண்ணலாம் அப்படின்னு, 10ஆம் இடமா இருந்தால் வேலை கிடச்சிரும், இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறது மாதிரியான பொசிஷனில் இருக்கிறது. அதுலேயும் வந்து இந்த சனியும் ராகுவுமே வந்து நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனியும் ராகுவும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுல அபரிமிதமான இந்த தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார் 9ஆம் பார்வையில். அந்த மாதிரி வரும்போது இந்த தொழில்கள்லாம் வந்து விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள், கடன் வாங்கியாவது விருத்தி அடையக்கூடிய மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு. 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால திடீர்னு பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா துறைகள்லையுமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஏற்றம் பெறக்கூடிய காலமாக அமையக்கூடிய பொற்காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கிறது. ஐயா, இப்போ இருக்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நல்ல இதுவாக இருந்தாலும் என்னென்ன பிரச்சனைகள் இந்த குரு மாற்றத்தில் வருதுன்னு சொல்லுங்க ஐயா. சுக்கிரனோட வீட்டிலேருந்து புதனோட வீட்டுக்கு குரு மாறுறாரு. சரி, அவர் பார்க்கறது 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்ன்றது இவங்களுடைய குருவுடைய 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ வேலையில் சின்ன சின்ன போராட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி 5ஆம் பார்வை பார்க்குறாரு, பார்த்த இடம் நல்லா ஆகும்னு சொல்கிறீங்க, கூடவே ப்ராப்ளம் வருன்றீங்களே. அவர் நேர் எதிரியான சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு. அதனால் உத்தியோகத்தில் சில சர்க்கிள்கள் நம்ம போவோம், கிடைச்சிரும்னு நினச்சிட்டு போகிறது கிடைக்காதுன்னு நினச்சிட்டு போகிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு சுக்கிரனுடைய தொடர்பு வரும், வாய்ப்பு வரும். ஃபஸ்ட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்டுட்டு அதுக்கு அடுத்தது பிரம்மாண்டமான வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவும் சுக்கிரனும் இருந்தாலும் அவர் தேவகுரு, இவர் அசுரகுரு. அதனால் இந்த காலகட்டங்களும் உண்டு. அதை தவிர பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல வருது. 8ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்றது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு தன செலவு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது பார்த்தீங்கன்னாக்க பிஆர், விசா, சிட்டிசன்ஷிப்பு இதில் வாங்கிறதுல சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அப்போ நம்ம இப்போ நேரடியாக போய் முயற்சி பண்ணி பிஆர் சிட்டிசன் எடுக்கிறதோட ஒரு ஏஜென்ட் மூலிமா போய் அவருக்கு சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னாக்க குருவும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால, சனி பகவானை பார்க்கறதுனால குரு சண்டாள யோகமாக இருக்குது. நீதித்துறையில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குருவும் சனியும் பார்க்கறது குரு சண்டாள யோகம். அங்கே ராகுவும் இருக்கிறதுனால நீதித்துறையை சேர்ந்தவங்க அபரிமிதமான நம்பிக்கையில் ஒரு சில தீர்ப்புகளை கொடுத்து சில சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும், ஆனாலும் நீதித்துறையில் சின்ன சின்ன சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இப்போ இந்த குரு மாறுறதுனால ஒரு சில பேருக்கு நல்ல காரியங்களும், ஒரு சில பேருக்கு அந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அளவின் தன்மை குறைவாக இருக்கிறதுனாலையும் இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த கோயிலுக்கு போகணும், எந்த கிழமையில் போகணும்? அதாவது பார்த்தசாரதி கோயில் நம்ம சென்னையில் வந்து திருவல்லிக்கணியில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு போய் அவங்களால முடிஞ்ச இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். ரெண்டாவது தனகாரகன், குருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருஸ்தானத்துக்கு உடையவராக இருக்கிறதுனால அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச பாட புஸ்தகங்கள், நோட்டு புஸ்தகங்கள், எழுதுறதுக்கு உள்ள பேனா, பென்சில் சம்மந்தப்பட்டது இதையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா தர்மமாக, அதாவது ஏழை குழந்தைகளுக்கு தர்மமாக பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும், கோச்சார ரீதியில் தசாநாதன், புத்திநாதன் அதெல்லாம் சரியில்லைன்னா கூட இந்த குருவை போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தசாரதி கோயில் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருந்து உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக கிடைக்கும்.
ஐயா அவருக்கு திருமஞ்சனம் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அதுவும் பண்ணலாமா ஐயா? நல்லா பண்ணலாம். குரு மாறின பிறகு, குரு மாறினதுக்கப்புறம் அதாவது குருவுக்கு போய் பண்ணுங்க. பார்த்தசாரதிக்கு போய் அங்கே வந்து குரு மஞ்சனம்ங்கிறத அங்கே திருமஞ்சனம்ங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கும். அந்த திருமஞ்சனம் பண்ணலாம் ஐயா. அந்த திருமஞ்சனம் பண்ணது அபிஷேக தீர்த்தங்களை வாங்கி சாப்பிட்டதுனால வந்து அவங்களுக்கு வந்து வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இதில் கவனிச்சிங்கன்னா பார்த்தசாரதி பெருமாள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பகவத்கீதை அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அவரே குருவாக இருந்து கொடுத்ததுனால அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படுறது. அதனால் வந்து அவர் போர்க்களத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு குரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லா விதமான விஷயங்களும் கொடுத்ததுனால எல்லாரும் வந்து அவர் குருவுக்கு உண்டான பிரீத்திகள் எல்லாமே அவருக்கும் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தசாரதி கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக குருவுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமோ எந்த ஒரு கஷ்டங்களாக உங்களுக்கு வந்ததே ஆனால் குருவின் மூலியமாக நிச்சயமாக அதெல்லாம் அகலக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். சரி, இப்போ பார்த்தலையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மொத்தமாக இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மொத்தம் பார்த்தீங்களேனா ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வருமானத்திற்கு பஞ்சமில்லை. எண்ணெய் கொட்டுற மாதிரி எந்த ஒரு பிசுறும் இல்லாத கொட்டக்கூடிய அளவுக்கு பணம் வரும். திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம், மறைந்திருந்த இடத்திலிருந்து பொருட்கள் அதிகமாக வரக்கூடிய காலம், வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக வெளி மாநிலங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆன்ஷோர் ப்ராஜெக்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் வெளிநாடு போய் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் 1 year 2 yearsன்ற ஷார்ட் ட்ரிப் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வந்து இது சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது தவிர பார்த்தீங்களேனால் இந்த இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க, அதாவது இந்த துணி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அது தவிர இந்த பால் பதனிடும் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் புதுசாக கடன் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். என்ன சார் யோகம்னு சொல்கிறீங்க, கடன் வாங்குறதுன்னா வால்யூம் உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்குன்னு நீங்கள் வந்து புதுசாக கடன் வாங்குறதன் மூலியமாக லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா 11ஆம் அதிபதியே உங்களுக்கு தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த அளவு கடன் வாங்கினீங்களோ அந்த அளவுக்கு 10 மடங்கு உங்களுக்கு வந்து நிச்சயமாக பண வரவு, அதாவது லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்களேனால் உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். அதாவது சக்கரை நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அது தவிர வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், அது தவிர கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான உபாதைகள் இருக்கிறவங்க ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது. இது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்க்கறதுனால 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். புதிய தொழில், புதுசாக ஒரு தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். 90 விழுக்காடு உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போகிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மிதுன ராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலம். திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பேரு உண்டு, பாக்கியங்கள் பல உண்டு. தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கிற குழந்தைங்களுக்கு வெளிநாடு போய் மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்க முடியும். படிக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. அதோட பார்த்தோம்னா திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு இவ்வளோ நாள் தடங்கள் இருந்தது. இப்போ திருமணம் நிச்சயமாக கைகூடும். பணவரவு கண்டிப்பாக பணவரவு அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். ஏன்னா குரு வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால மன அழுத்தம் கொஞ்சம் அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேலை பளு அதிகமாக இருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் அதிகமாக இருந்து தொழிலில் வந்து சாதிச்சு ஆக வேண்டியன்ற கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் ஏரியாஸ் எல்லாம் வந்து நிச்சயமாக அப்படி இருக்கும். அதாவது அரசியல் சார்ந்த, அதை தவிர வந்து கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, அதுவும் ஆர்ட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் நல்லா பண்ணணும், அப்போ தான் வந்து பீப்புளை அட்ராக்ட் பண்ண முடியுன்ற கமிட்மெண்ட் வரும். அதனால் கொஞ்சம் தொழிலில் வந்து மிகவும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும்.
குழந்தைகள் மூலியமாக நல்ல பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர தந்தையினுடைய உடல்நிலை இவ்வளோ நாள் பிரச்சனையில் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும், தந்தையினுடைய தொழிலில் பின்னடைவு இருந்ததுன்னா அதை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு அந்த பொது காரியங்கள் மூலியமாக நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடுகள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ வேலையில் ஏற்றம், வேலையில் மாற்றம், வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், சுப செலவுகள் உண்டு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படுத்தா நல்ல தூக்கம் வருங்க. ஏன்னா பண வரவு நிச்சயமாக, அதாவது செலவுகள் அதிகம்னா அதுக்கு ஏற்ற பணம் வரணும், கடனாவது வரணும், காசு கையில் வரணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இவ்வளோ நாளாக காசு வர்றதே தடைப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காசு வரக்கூடிய காலகட்டம், பைசா வரும், நல்லபடியாக சுப செலவுகளாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்களேனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க வேலை நிமித்தமாக வெளிநாடு ஷார்ட் டேர்ம் 1 இயர் 2 இயர்ஸ் கான்ட்ராக்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டில் போய் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பின்னடைவு அப்படின்னு பார்க்குறது பார்த்தீங்களேனால், அதாவது கடன் வாங்கக்கூடிய காலம், சுப கடன்கள், சுப செலவுகள் வரக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற நட்புகள் மூலியமாக செலவுகள் அதிகமாக போகும். அதனால் கடன் அதுக்காக ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. குரு பார்க்கறதுனாலையும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுக்கு ராகுவும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் வலிமைக்கு மேலாக நீங்கள் உடல் உழைப்பை போடுவீங்க. அதற்கு உண்டான பணம் வருமே தவிர உடலை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது, உங்களுடைய உடல் நலத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 75 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான யோகத்தை கொடுக்க போகுது. எப்படின்னா 11ஆம் இடம், உங்களுடைய அபிலாஷைகள், நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. முதல்ல பார்த்தீங்களேன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு இவ்வளவு நாளாக ஆண் மலட்டுத்தன்மை மூலியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். ரொம்ப நாளாக கல்யாணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம், திருமணம் நிச்சயமாக ஆகும். அதை தவிர பார்த்தாலேயானால் கணவன் மனைவி, அதாவது ஆணோ பெண்ணோ தனித்து விடப்பட்டிருந்தால் திருமணமாகி அவர்களுக்கு 2வது திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் எதிர்பாலினத்தோர் மூலியமாக திடீர் ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருந்தாலும் பண வரவிற்கோ லாபத்திற்கோ பஞ்சம் இருக்காது. பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ராசியிலேயே கேத்து உருகர். அது தவிர பார்த்தேனால் அதாவது கூட்டு தொழிலில் இந்த பார்ட்னரோட ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ, இணக்கம் கொள்ளாதீங்கோ. அவர் நிச்சயமாக உங்களை தவறாக வழி நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று போயிருக்கார், ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை மெஸ்மரைஸ் பண்ணி மாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய பதவி புகழ், அதாவது புகழுக்கு கொஞ்சம் களங்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்கம் இந்த விஷயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. என்னதான் நினைத்த காரியங்கள் நடந்தாலும் உங்களுக்கு பார்த்தேனால் சில சரிவுகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த
குரு பெயர்ச்சி உங்களுக்கு 75 விழுக்காடுகள் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கன்னியா ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்பட போகுது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவானே 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால குரு சந்தோஷம் குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கும். பேச்சில் நளினம் இருக்கும். பேச்சில் எது எடுத்தாலும் உங்களுடைய பேச்சின் மூலியமாக வெல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல்கள் வரும். மாறுதல்கள் ஏற்றமாக இருக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும் குருவும் இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக பணப்பிரச்சனைகள் கடன் தொல்லைகளால் இருந்தவங்களுக்கெல்லாம் சற்று கடன் தொல்லைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்னு எடுத்தோம்னா அகைன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அபரிமிதமான உங்களுடைய வளர்ச்சியில் உங்களுக்கு உங்களை தான்ற அகங்காரத்தை கொடுத்து அதீதமாக கடனை வாங்க வச்சுருவார். ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. நான் பண்ணுறது எல்லாமே சரின்ற ஒரு மனநிலையை கொடுத்துருவார். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து போங்க. ஏன்னா 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியதுனால கொஞ்சம் வயது மூத்தவர்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். அதுவும் இந்த கழிவுப் பொருட்கள் அந்த கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதை தவிர மனசு கட்டுக்குள்ளே அடங்காத இருக்கக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் வரக்கூடும். சிறிது பயம் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 10ல் குரு இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து, தொழிலில் மாற்றத்தை கொடுத்து, புதிய வேலையை கொடுத்து, பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக 85% மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். துலாத்தை பொறுத்தவரையிலும் இந்த குரு பயிற்சி பொன்னான குரு பயிற்சி. ஏன்னா துலா ராசியை பொறுத்தவரையிலும் ராசியே பார்க்குறார். இவ்வளோ நாளாக மென்டல் டிப்ரெஷன் இருந்திருக்கும், பயங்கர ப்ரெஷர் இருந்திருக்கும். மறைந்த இடத்துலேருந்து செல்வங்கள் வந்தாலும் அது உங்களுக்கு உபயோகப்படாத அளவில் இருந்திருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாகவே யோசிக்க முடியாத நிலைமை, ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில் ரொம்பவும் மனசு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுடைய ராசியை பார்க்குறார். உடல் நலத்தில் பெரிய ஏற்றம், எல்லா விதமான தீர்க்கமான சிந்தனைகளும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 9ஆம் இடத்தினுடைய குரு உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியும் தந்தையின் மூலமாக நல்ல ஒரு அனுசரணையான விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறார் குரு. அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அது தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கல்யாணமாகி அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டம் இந்த ஒரு வருஷம், அதாவது 11/5/2025 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம் பெரிய பொன்னான காலகட்டமாக இருக்குது. இந்த பொன்னான காலகட்டத்தில் உங்களுடைய எல்லா விதமான ஏற்றங்களும், எந்த ஒரு இடத்துலையும் இறக்கங்களே கிடையாது. எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி 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 அப்படின்றத சொல்லி உங்களுக்கு 95 விழுக்காடுகள் இந்த வருஷம் பெரிய மாற்றமும் ஏற்றமும் இருக்க போகுது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பண மழை கொட்டக்கூடிய காலகட்டம், தொழிலில் நல்ல ஏற்றம்,
உடல் வேலைகள், வலிமையான வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. தூக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு, ரேஸு, லாட்ரி, அது தவிர ஷேர் மார்க்கெட்டு, அது தவிர திடீர்னு லக்கி ப்ரைஸ், ஏதோ ஒன்று எதிர்பாராத இடத்துலேருந்து இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுவும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் அது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் என்ன இந்த பலன்கள், கம்மியான பலன்கள்னால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 2 விஷயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளில் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு 75% பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். தனுசு ராசிக்கு பொன்னான மிகப்பெரிய ஏற்றமான காலம் வந்தாச்சு. மே 11 அதனுடைய தேதியை குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய நோட் புக்கில், டைரியில் எல்லாத்துலேயும் எழுதி வச்சுக்க வேண்டிய டேட் அது. எழுதி வச்சுக்கோங்க. மாற்றங்கள், பெரிய ஏற்றங்களோடு வரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய மன கிளேசங்கள் அகலக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். முடிவுகள் அற்புதமாக எடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, உங்களுக்கு பார்த்தீங்களேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமணம் இவ்வளவு நாள் தடைப்பட்டு இருந்தது, நிச்சயமாக திருமணம் இந்த வருஷத்தில் நடந்தே தீரும். இந்த குரு பயிற்சியிலேருந்து அடுத்த குரு பயிற்சி 26/5/26க்குள்ளே கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தே தீரும். சரி, 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள், அதாவது தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ திருமணத்திற்கு பிறகு தனித்து விடப்பட்டு இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பார்களே ஆனால் 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் தொழிலில் எப்படி இருக்கும்னு பார்த்தலையானால் கூட்டு தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இது ஒரு பெரிய ஏற்றமான காலம். இதில் பார்த்தீங்களேனால் என்ன ஒரு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னா, அதீத முயற்சி போடாதீங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதீத முயற்சியை போட பார்ப்பீங்க. அதனால் சில நேரத்தில் தவறாக முடியக்கூடும். 2வது விஷயம், இளைய சகோதர சகோதரிகளோட விட்டு கொடுத்து போங்க. பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 2 விஷயத்தை தவிர இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு போயிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு 3, 12ன்னு 2 மறைவு ஸ்தானத்தின் அதிபதி குரு. அவர் 6ஆம் இடத்துல போகிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அதாவது கெட்டவன் கெட்டில் கிட்டியது ராஜயோகம்னு சொல்லுவோம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார், பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். அது எந்த இடத்துல கொடுப்பார்? நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டு சொத்துக்கள், வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய அனுபவம், புதிய கடன் வரக்கூடிய, கடன் ஏற்றத்திற்காக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா தனஸ்தான அதிபதியை தனக்காரகனே பார்க்கறது பெரிய ஏற்றம். கூட ராகு வேறு இருக்கார். கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு பணம் கொட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதை தவிர இந்த போட்டித் தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக கடன் வாங்குவீங்க. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா இது குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக சுகர் பேஷண்ட், சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு, கொலஸ்ட்ரால் ஏறக்கூடிய வாய்ப்பு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதை தவிர குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக சேரும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர பார்த்தீங்களேனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கடூரமான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த குரு பெயர்ச்சி 2025 கொடுக்குதுன்னு
இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்னு சொல்லக்கூடியது ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு. அது ஒன்றுமே போரும். உங்களுக்கு மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது 1, 5, 9 அவரே குருவே பார்த்துடுறாரு. சுபத்துவம் அடையிறது, பெரிய ஏற்றம் கிடைக்கும். இவ்வளவு நாளாக மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய ரிலாக்ஸ்டாக இருக்கும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், அதாவது சொந்த ஊருக்கு, சொந்த நாட்டுக்கு, சொந்த இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம், தந்தையினுடைய வியாபாரத்தில் பங்கேற்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய 2, 11 அதிபதினு சொல்லக்கூடியவரே 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுடைய ட்ரெடிஷ்னல் சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 2வது திருமணத்திற்கு நல்ல ஒரு யோகமான காலமாக அமைய போகிறது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னால் இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான நல்ல ஒரு விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னால் 7.5 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது. அதாவது என்ன சொல்கிறது, அதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் தவறான வழிகளில் போய் பொருள் சேர்ப்பவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசியிலேயே சனி இருக்கார், 7.5 சனி இருக்குது, குருவினுடைய பார்வையும் இருக்குது. அதனால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது, குறுக்கு வழியில் எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விடும். அது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தொழிலில் அபிவிருத்தி வரும். இருந்தாலும் அதிகமாக கடனை வாங்க வேண்டாம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் பார்த்தலையானால் குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றதுனாலும் இருந்தாலும் அவர்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கும்ன்றதை டபுள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடுகள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மீன ராசியை பொறுத்தவரையிலும் 7.5 சனி, 12ஆம் இடத்துல சனி, ராகு 2 பேருமே இருக்காங்க. அதனால் தேவையற்ற பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்பும், தேவையற்ற எளிதில் பழுதுபடக்கூடிய பொருட்கள், அதாவது இந்த மொபைல் ஆக்சசரிஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிகமான செலவு, இந்த ஃப்ளாஷி ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. இதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதனால் உங்களுடைய பணத்தை முடிஞ்ச வரலும் எது சரியாக இருக்கோ அதை பற்றி செலவு பண்ணுங்கள். சரி, இப்போ குரு மாறினதுக்கு அப்புறம் பார்த்தலையானால், அதாவது 11/5/2025 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குருவே 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் பண்ணக்கூடியது அனைத்துமே சுப செலவுகளாக அமையும். குடும்பத்தில் ஒரு நல்ல சுப செலவு வரும். அதாவது வீட்டில் கல்யாணம் வரும், காது குத்தல், சீமந்தம், இந்த மாதிரியான நல்ல செலவுகள் இந்த மீனராசிக்காரர் வீடு வாங்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்துலேயே குரு இருக்கார். அதனால் கண்டிப்பாக வீடு செலவுன்னு எடுக்கலாம், அதாவது ஃப்யூச்சர் சேவிங்ஸ்னு எடுக்கலாம். இது எடுக்கக்கூடியது, அதாவது இன்றைய செலவு நாளைய சேமிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் வீடு வாங்கிறது இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடும். இந்த மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டினுடைய மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள், பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், லேர்னிங்கில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீச்சிங்கில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த டியூஷன் ஆப்ஸு, இந்த எஜுகேஷ்னல் ஆப்ஸ் விற்கிறவங்க, டியூஷன் சொல்லி கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இதெல்லாம். அடுத்தவங்களுக்கு கற்பதும் கற்பித்தலும் தான் குருவினுடைய இதுவே. அதையே பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள் அற்ற நிலையாகவே இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம்,
நல்ல ஒரு படுத்தா தூக்கம் வரக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஷார்ட் ட்ரிப்பு நிச்சயமாக வெளிநாடு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தாலேயானால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் சில பிரச்சனைகள் 8ஆம் இடம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருங்கோ. வெளிநாடு போகணும் அப்படின்றதுக்காக அதிகமாக கடன் வாங்கி தேவையற்ற செலவுகளை பண்ணாதீங்க. மிச்சப்படி உங்களுடைய உடல்நிலையிலிருந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே இருக்கும். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு 75% நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.